சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா அப்படிங்கிற பேரை கேட்டாவே சும்மா அதிருதுல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொரோனா வைரஸோட தாக்கமே மக்கள் மத்தியில் இன்னும் குறையாத அந்த சூழ்நிலையில தான் உலக சுகாதார அமைச்சகம் மற்றும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அவங்க ருவாண்டால 15 பேரோட உயிரை பறித்த இரத்த கசிவு நோய்னா என்ன, அதாவது இது ஆங்கிலத்தில் ப்ளீடிங் ஐ வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ருவாண்டா நாட்டில் இந்த வைரஸ் 15 பேரோட உயிரை பறித்திருக்கு. இந்த ப்ளீடிங் ஐ வைரஸோட அறிகுறிகள் என்ன, இது வந்தால் எத்தனை நாளில் அதோட அறிகுறிகள் தெரியும், உயிர் பலி ஏற்படுமா ஏற்படாதா, எந்த தருவாயில் உயிர் பலியானது ஏற்படும், உலக சுகாதார அமைச்சகம் விடுத்திருக்கிற எச்சரிக்கை என்ன, இதனால இந்தியாவுக்கு பாதிப்பு ஏதேனும் ஏற்படுமா போன்றவற்றை தான் இந்த செய்தி தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். ருவாண்டாவில் 15 பேரின் உயிரை பறித்த கொடிய ப்ளீடிங் ஐ வைரஸ் தொற்றின் தாக்கமானது சர்வதேச அளவில் எதிரொலித்து உலக நாடுகளுக்கிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. முதல் நாளில் கடுமையான காய்ச்சலை ஏற்படுத்தி, 5ஆம் நாளில் கண்ணில் இரத்தம் வடிதலை ஏற்படுத்தி, 8 அல்லது 9வது நாட்களில் மரணத்தை வரவழைக்கும் இந்த கொடிய வைரஸ் தொற்றானது ருவாண்டா நாட்டில் ஏராளமான உயிர்களை பறித்துள்ளது. ருவாண்டாவை பொறுத்தவரை 100க்கும் மேற்பட்டோர் இந்த காய்ச்சலால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 2 மாதங்களில் ருவாண்டா, காங்கோ, கென்யா, உகாண்டா உள்ளிட்ட 17 ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இந்த கொடிய வைரஸ் பரவி உள்ளதாக வெளியான தகவல் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த ப்ளீடிங் ஐ வைரஸ் மார்பர்க் என்று உலக சுகாதார அமைப்பால் அழைக்கப்படுகிறது. 15 பேரோட உயிரை பறித்த இந்த ப்ளீடிங் ஐ வைரஸோட அறிகுறிகள் என்ன, இதை பத்தி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உலக சுகாதார அமைப்பின்படி இந்த தொற்றின் அறிகுறிகள் தெரிய 2 முதல் 21 நாட்கள் வரை ஆகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் கடுமையான காய்ச்சல் மற்றும் தலைவலியுடன் துவங்கும் இந்த கொடிய நோயானது 2ஆம் நாளில் உடல்வலி மற்றும் தசைவலியை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக 3ஆம் நாளில் குமட்டல், வாந்தி, தசைப்பிடிப்பு, வயிற்றுவலி போன்றவற்றை ஏற்படுத்தும். இதனைத் தொடர்ந்து இரத்த நாளங்களை சேதப்படுத்தி கண்கள் உட்பட உடலில் உள்ள துவாரங்கள் வழியாக இரத்தத்தை வெளியேற்றும். மெல்ல மெல்ல இரத்தத்தை வெளியேற்றி உடலை முற்றிலும் செயலிழக்க செய்கிறது. இதன் அறிகுறிகள் தோன்றிய 9 நாட்களில் உயிரை உறிஞ்சும் என்றும் மருத்துவ வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெல்ல மெல்ல உயிரை பறிக்கக்கூடிய இந்த இரத்த கசிவு நோயானது தொற்றக்கூடிய ஒன்றா, ஒருவர்கிட்ட இருந்து மற்றவருக்கு இந்த நோய் தொற்றுமா அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து இந்த செய்தி தொகுப்பிலே பார்க்கலாம். இந்த கொடிய வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை தொடுவதன் மூலம், அவர் பயன்படுத்திய துணிகள், அவர் பயன்படுத்திய படுக்கைகள் மூலம் இந்த வைரஸ் பரவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட நபருக்கு சிகிச்சை அளிக்கும் சுகாதார பணியாளர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த வைரஸ் பாதிப்புக்கு தடுப்பூசிகள் மற்றும் தனியே சிகிச்சை முறைகள் கண்டறியப்படவில்லை என்றும், ஆரம்ப கால சிகிச்சை முறை இதனை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தி வெளியேற்ற உதவும் எனவும் மருத்துவ வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடிய இரத்த கசிவு நோயானது இந்தியாவுக்கும் பரவுமா அப்படிங்கறதான் இப்போ உங்க எல்லார் மனசுல எழுந்திருக்க ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். இந்த கொடிய ஆட்கொல்லி நோயானது இந்தியாவுக்கு பரவக்கூடிய ஒன்றா அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இந்த ஆட்கொல்லி நோயானது ஆப்பிரிக்க நாடுகளில்தான் பரவுகின்றது. இந்தியாவிற்கு எந்த பாதிப்பும் இல்லாத சூழ்நிலையில் ஏதேனும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ நிபுணரை அணுக வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.